கிடைக்கக்கூடிய மூலிகைகளை உட்கொள்வதனால் நம் உடல் உபாதைகளின்றி நோய்கள் விரைவில் குணமடைந்து விடுகின்றன. எனவே இந்த மூலிகைகளை நாம் எவ்வாறு அறிந்து உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இச்சி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரவகை தாவரம். பொதுவாக பால் வரக்கூடிய மரவகையைச் சேர்ந்த ஒரு தாவரம்னு இந்த இச்சி மரத்தை சொல்லலாம். இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையை சுற்றியே நிறைய இடங்களில் இந்த இச்சி மரம் இருக்கிறத பார்க்க முடியும். இச்சி மரத்துடைய இலைகளை கிள்ளும்போது பார்த்திங்கன்னா அதிலிருந்து வெண்மை நிறமான பால் வருவதை பார்க்க முடியும். க்ஷீரி விருட்சம் சொல்லுவோம். கிள்ளும்போது பால் வரக்கூடிய மரவகை தொகுப்பில் இந்த இச்சி மரம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த மரத்துடைய மரப்பட்டை, வேர்பட்டை இது ரெண்டுமே மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. இச்சி மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, நிறைய பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருப்பை கட்டிகள்னு சொல்லக்கூடிய அந்த யூட்ரைன் ஃபைப்ராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த இச்சி மரம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 38-40 வயது ஆகும்போது மாத விலக்கு காலங்களில் அவங்களுடைய யூட்ரஸ்லேருந்து நிறைய உதிரப்போக்கு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் முழுவதுமே மிக அதிகமாக உதிரப்போக்கு ஏற்படுவதையும் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஏற்படுகின்ற உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறதையும், அந்த மாதிரி உதிரப்போக்கு 3-6 மாதம் தொடர்ந்து நடக்கும்போது நிறைய பெண்கள் அதற்காகவே கருப்பையை எடுத்துவிட்டு கருப்பை எஸ்ட்ரக்டமின்னு சொல்லுகின்ற அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு நடக்கின்ற நிறைய தொந்தரவுகளால் அவதிப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை குணப்படுத்துவதற்கு, இந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்வதற்கு இந்த இச்சி மரம் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். ஸோ இச்சி மரங்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நிச்சயமாக நிறைய கோயில்களில் ஸ்தல விருட்சமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப சக்தின்னு சொல்லக்கூடிய அம்மன் கோவில்களில் நிறைய ஸ்தல விருட்சமாகவும், நிறைய சிவன் கோயில்களில் ஸ்தல விருட்சமாகவும் இருக்கிறத பார்க்கலாம். இச்சி மரத்துடைய மரப்பட்டையை எடுத்து 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், இந்த மரப்பட்டை ஒரு 10 கிராம் அளவுக்கு போட்டு நல்லா கொதிக்க வைத்து பால் அளவுக்கு இதை சுண்ட வைக்கணும். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய பால் கஷாயத்தை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்புன்னு ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே அந்த உடலில் இருக்கக்கூடிய கருப்பை கட்டிகளுடைய பிரச்சனை படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் நிறைய பெண்களுக்கு அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பை வீக்க பிரச்சனை, 2 குழந்தை அல்லது ஒரு குழந்தை பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா கருப்பை ரொம்ப கனமான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். குறிப்பாக மாத விலக்கு காலங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கருப்பை ரொம்ப வீங்கி ஏதோ வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தையே இருப்பது போல் ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப தும்மனாலோ இருமனாலோ வெயிட்டு தூக்கினாலோ உடனே உதிரப்போக்கு ஆரம்பிச்சிடும். ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த உதிரப்போக்கு குறைய ஆரம்பிக்கும். இதை கண்டினியூஸாக 2 மாதம் 3 மாதம் ஆகும்போது ஸ்கேன் செய்து பார்க்கும்போது தான் கர்ப்பப்பை வீங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாக அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பை வீக்கம் ஏற்படும் போது 99% இன்றைக்கு கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை தான் பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் மீண்டும் இயற்கையான முறையிலேயே கருப்பையை சுருங்க வைத்து அதை குணமாக்குவதற்கு இந்த இச்சி மரத்துடைய பால் கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு பெண்களுக்கு எப்படி வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகிறதோ அதே போல் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு தான் வெட்டை நோயின் பேர். சிறுநீர் கழிப்பதற்கு முன்போ அல்லது சிறுநீர் கழிச்ச பிறகோ பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாக லேசான ஒரு கசிவு ஏற்படுவதை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏற்படுகின்ற கசிவுக்கு வெட்டை நோயின் பேர். வெட்டை முற்றினால் கட்டை அப்படிம்பாங்க. அது உடலில் மிக கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இந்த வெட்டை நோயை குணமாக்குவதற்கு மிகச் சிறப்பான மருந்து இந்த இச்சி மரம். 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், ஒரு 10 கிராம் அளவுக்கு இச்சி மரத்துடைய மரப்பட்டையை எடுத்து இதில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி, சர்க்கரை இல்லாதவர்கள் அதோடு ஒரு தேக்கரண்டி பனங்கற்கண்டு கலந்து, சர்க்கரை இருப்பவர்கள் எதுவுமே கலக்கக்கூடாது, அப்படியே காலை 6 மணி மாலை 6 மணிங்கிற மாதிரி 2 வேளை 12 மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மண்டலம் தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த வெட்டை நோயும் குணமாகிறத பார்க்கலாம். அந்த வெட்டை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளும் படிப்படியாக மாறுவதை பார்க்க முடியும். நிறைய ஆண்களுக்கு வெட்டை நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா முகமெல்லாம் கருக்க ஆரம்பிச்சிடும், உடல்லாம் ரொம்ப பலகீனமாக போகும், உடல் ஒல்லியாகி கொண்டே போகிறத பார்க்க முடியும். இரவு நேரங்களில் அதிக தூக்கம் இருக்காது, ஆனால் பகல் நேரங்களில் நிறைய தூக்கம் வரும்.
சிறு சிறு விஷயங்கள் நம்ம சொன்னால் கூட மிக கடுமையான அளவு கோபப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய மன அழுத்தம் இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா அவர்களுக்கு வெட்டை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதற்கு முறையான ஒரு மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது அவசியம். அதற்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஹோம் ரெமெடி வந்து இச்சி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த மரப்பட்டை, அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய பால் கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், குறிப்பாக பக்கவாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, அதே போல் வந்து முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற நரம்புகள் அதில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, உடல் சூடு, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்துக்கும் போதே கண்ணெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அவங்க சோஃபாவில் உட்காந்துருந்த இடத்த யாராவது தொட்டு பார்த்தா கூட ரொம்ப பயங்கரமாக சூடு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, அதனால் உடலில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுபவர்களுக்கு இதை குணப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த ஹோம் ரெமெடி எதுன்னா இச்சி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த மரப்பட்டை தான். இச்சி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எடுக்க ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் உடல் சூடு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கை கால் உள்ளங்கால்களில் ஏற்படுகின்ற எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண்களில் ஏற்படுகின்ற எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீர் கழிக்கும்போது கடுமையான எரிச்சலோடு சிறுநீர் போவது, அதே போல் மோஷன் போன பிறகு ரொம்ப கடுமையான எரிச்சலோடு இருப்பது, இது சம்பந்தப்பட்ட விகாரங்கள் குறையறதை பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மாலை நேரங்கள் ஆனாலே தோள்களில் அரிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். லேசாக வந்து ஒரு இடத்துல அரிப்பு ஆரம்பிக்கும், ஸ்க்ராட்ச் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு அந்த அரிப்பு பரவறதை பார்க்க முடியும். அந்த மாதிரி அரிப்புகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய அர்டிகேரியான்னு சொல்லக்கூடிய அந்த அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய மிகச்சிறப்பான மருந்து இந்த இச்சி மரம். ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைக்கு இதை உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து அதில் வந்து 1/2 லிட்டர் எண்ணெய், அதில் வந்து இந்த இச்சி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போட்டு நன்றாக கொதிக்க வைத்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை உடல் முழுவதும் தடவி குளிக்கின்ற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தாலே அந்த உடல் அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இச்சி மரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுகின்ற கருப்பை கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதிகப்படியாக ஏற்படுகின்ற உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் அல்லது வெட்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை நாம் பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நல்லவை எவை, தீயவைகள் எவை என்று அறிந்து நாம் எவ்வாறு அதில் ஈடுபடலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை வானகிற்று அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கே கேட்டார், ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டிற்கு கவர்னர் எதற்கு என்று. அந்த குரல் என்பது வெறுமனே வேடிக்கையாக சொல்லப்பட்ட ஒரு குரல் அல்ல. மாறாக மாநில சுயாட்சி தத்துவத்திற்கு கவர்னர் என்கிற பதவி எப்பொழுதுமே ஒரு ஆபத்தான பதவி. அது அலங்கார பதவியாக இருந்தால் கூட, அல்லது அது ஒரு எந்த விதத்திலுமே ஒரு அர்த்தமற்ற பதவியாக இருந்தாலும் கூட, ஒரு மாநில அரசு பலவீனமடையும் போது மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமலேயே ஒரு மாநில அரசை ஆள்வதற்கான ஒரு அதிகாரத்தை அந்த பதவி கொடுக்கக்கூடும் என்பதால் தான் நாட்டிற்கு எதற்கு கவர்னர் என்கிற கேள்வியை அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு எழுப்பினார். அதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய அதிகாரத்தையே மத்திய அரசு வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்த காலத்தில்தான் மாநில சுயாட்சிக்கான முதல் குரல் தமிழகத்திலிருந்து எழுந்தது. காங்கிரஸ் அல்லாத ஒரு முதல் அரசாக அன்றைக்கு அமைந்த அரசு என்பது தமிழ்நாட்டில் அமைந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இன்றைக்கு நாம் இந்த சூழலில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இன்று கவர்னரினுடைய செயல்பாடுகள், தமிழக கவர்னருடைய செயல்பாடுகள் மாநில சுயாட்சி தத்துவத்திற்கு உகந்ததா அல்லது ஒரு மாநிலத்தினுடைய இறையாண்மைக்கு உகந்ததா என்பதுதான் அந்த கேள்வி. ஏனென்றால் அரசியல் சாசனம் என்பது சில தெளிவான வரையறைகளை முன்வைப்பது போலவே குழப்பமான சில வரையறைகளையும் முன்வைக்கிறது. நம்முடைய அரசியல் சாசனம் 167வது பிரிவின்படி ஒரு மாநில அரசினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக
ஆளுநருக்கு முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு அரசினுடைய செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது, அவருக்கு அந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று. அதோடு மட்டுமல்லாமல் ஆளுநரே கூட சில தகவல்களை முதலமைச்சரிடமிருந்து கேட்டு பெறலாம் என்கிற விதியும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் அவருக்கு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் தமிழக முதலமைச்சரிடம் அவர் அதை கேட்டு பெற முடியும். ஆனால் அப்படி செய்வதற்கு பதிலாக ஆளுநருடைய அதிகாரத்தினுடைய எல்லைகளை இன்றைக்கு அவர் விரிவுபடுத்த முயற்சிக்கிறார். ஒரு புறத்தில் சட்ட ரீதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதிகாரிகளை கலந்து ஆலோசிப்பதற்கு ஆளுநருக்கு உரிமை இருக்கிறது என்று ஒரு சட்டப்பிரிவு நம்முடைய அரசியல் சாசனத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அதை இல்லை என்று மறுத்துவிட முடியாது. ஆனால் அந்த அதிகாரம் என்பது இதுவரைக்கும் ஆளுநர்களால் பயன்படுத்தப்பட்டதில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எப்பொழுது அது பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் ஒரு மாநில ஆட்சியை கவிழ்ப்பதற்கோ அல்லது தமிழகத்தில் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி மிக மிக பலவீனமாக இருக்கிறது, எந்த நிலையிலுமே மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த ஆட்சி இல்லை என்கிற நிலை இருக்கிற போது ஆளுநருடைய அதிகாரம் மேலோங்க ஆரம்பித்து விடுகிறது. இது போன்ற விஷயங்கள் கடந்த காலத்திலும் நடந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் ஆளுநரால் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு இயக்கம் இந்தியாவில் இருக்கும் என்று சொன்னால் அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமாகத்தான் இருக்கும். 2 முறை அது ஆட்சி கலைப்பை சந்தித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் மாநில ஆளுநருடைய அதிகாரம் தொடர்பான கேள்விகளை அது அதிமுகவிற்கு வந்த பிரச்சனை என்று நினைக்காமல் ஒரு மாநில சுயாட்சி தொடர்பான பிரச்சனையாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய செயல் தலைவர் அவர்களும் அணுகி வருவதை பார்க்க முடிகிறது. கடுமையாக இந்த தலையீட்டை, அதாவது கோவையில் அதிகாரிகளை அழைத்து நிர்வாகம் தொடர்பான விஷயங்களை ஆளுநர் விவாதித்ததை அவர்கள் கடுமையாக திராவிட முன்னேற்றக் கழகம் விமர்சித்து வருகிறது. இதில் பிரச்சனை என்னவென்று சொன்னால் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அது மத்திய அரசு என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய ஒரு அரசாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இங்கே அந்த அரசிற்கு ஒரு வலுவான தலைமை இல்லை, அல்லது ஒரு வறுமையான ஒரு அரசியல் தலைமையோ அல்லது மக்களுடைய பிரதிநிதித்துவம் பெற்ற தலைமையோ இல்லை. அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய அதிகார சண்டைகள், அதிகார போட்டிகள், இன்னொரு புறம் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள், அவர்கள் மேல் நடத்தப்படுகிற ரெய்டு, அதாவது அந்த வருமான வரி சோதனைகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு மத்திய அரசு நீட்டுகிற இடத்திலெல்லாம் கையொப்பமிடுகிற ஒரு அரசாக அல்லது மத்திய அரசு ஒன்றை சொல்வதற்கு முன்பே அதை செய்கிற ஒரு அரசாக தமிழக அரசு மாறிவிட்டது என்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில்தான் நாம் எப்படி மாநிலத்தினுடைய இந்த அதிகாரத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ளப் போகிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நம் முன்னால் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த தலையீடுகள் இங்கு மட்டுமல்ல, யூனியன் பிரதேசங்களான டெல்லி, பாண்டிச்சேரி போன்ற இடங்களிலும் கூட ஆளுநருடைய நேரடி தலையீடுகள் அதிகரித்து வருகின்றன. மேற்கு வங்கத்திலும் கூட அதுபோன்ற விஷயங்கள் நடந்ததற்கு மம்தா பானர்ஜி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆக பாஜக ஆளாத மாநிலங்களிலெல்லாம் கவர்னரை தன்னுடைய பிரதிநிதியாக அல்லது தன்னுடைய ஆட்சி பிரதிநிதியாக கொண்டு நிர்வாகத்தில் நேரடியாக தலையிடுகிற ஒரு முயற்சியில் இன்றைக்கு பாஜக இறங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கு நாம் கவர்னர் ஆட்சியை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்தால் 6 மாதத்திலோ 1 வருடத்திலோ தேர்தல் நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். அதற்கு பதிலாக ஒரு பொம்மை அரசாக இந்த அரசை வைத்துக்கொண்டு கவர்னரை கொண்டே நாம் நிர்வாகத்தை நடத்தலாம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. ஏனென்றால் மத்திய அரசினுடைய பல்வேறு கொள்கைகள் இங்கு தங்குதடை இல்லாமல் நிறைவேறி வருகின்றன. அது நீட் தேர்வாக இருக்கலாம், உணவு பாதுகாப்பு சட்டமாக இருக்கலாம், எல்லா விதத்திலுமே அவர்கள் இந்த மாநில அரசினுடைய அடிப்படையான ஒரு கொள்கைகள் அனைத்தையுமே அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இந்த மாநிலத்தினுடைய சமூக நீதி சார்ந்த கொள்கைகள் அனைத்தையுமே கைவிட்டு விட்டார்கள். இந்த நிலையில் நிர்வாகத்தையும் ஆளுநர் கையில் எடுத்துக்கொள்ள முயற்சிப்பதும் அதற்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய சில குழப்பமான இடங்களை அவர்கள் பயன்படுத்துவதும் தெளிவாக தெரிகிறது. இதை எதிர்ப்பதற்கான எந்த முதுகெலும்பும் இல்லாத ஒரு அரசு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் நாம் மாநில உரிமை என்று பேசுவதும் சமூக நீதி என்று பேசுவதும் அல்லது மக்கள் பிரதிநிதித்துவம் என்று பேசுவதும் அர்த்தமற்றதாகிவிடும். ஆளுநர் நேரடியாக ஆட்சி நிர்வாகத்தில் தலையிடுவது என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை அவமதிக்கிற ஒன்றாகும். ஆகவே தமிழகம் ஒட்டுமொத்தமாக இதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே,
விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் டாக்டர் வி.ஜி. தனலட்சுமி. ஒரு வழக்கறிஞரா பெண்கள் இந்த சமுதாயத்துல எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு தூரம் விழிப்புணர்வு இருக்கு, பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதிமுக அரசு எவ்வளவு தூரம் செயலற்று போயிருக்குன்னு பல கருத்துக்களை நாம இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு வழக்கறிஞரா எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க முதல்ல வரவேற்கிறோம் மேடம். வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சட்டங்கள், உரிமைகள் இதெல்லாம் புத்தகத்துல ஏட்டுல இருந்தாலும் அதை எவ்வளவு தூரம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறத பார்க்குறோம். அதுவும் இன்னும் குறிப்பிட்டு பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கான உரிமைகள் என்ன, பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது எவ்வளவு தூரம் அதற்கான சட்டங்கள் இருக்கு அப்படின்னு தெரியாத நிலையிலேயே பெண்கள் இருக்காங்க. அதுவும் வேலைக்கு போற பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது படித்தவர் படிக்காதவர், ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் முதல் கொண்டு இன்னைக்கு இந்த சமூகத்தில் பல விஷயங்களை டாலரேட் பண்ணிட்டு அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்காங்களே தவிர இது அவங்களுக்கான ஒரு உரிமை அப்படின்னு குரல் கொடுக்க முடியல. இப்போ கடந்த அதிமுக ஆட்சியிலையும் சரி, அதன் தொடர்ச்சியிலையும் சரி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். அவர்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். ஸோ ஒரு பெண்ணா இந்த பெண் சமூகம் சார்ந்த பல பிரச்சனைகள், அவர்களுக்கான உரிமைகள் பற்றி நம்ம விரிவாக பேசணும். இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு சட்டங்கள் நடைமுறையில் இருக்கு? இன்னைக்கு பெண் பாதுகாப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணுடைய பாதுகாப்பு விஷயங்கள் பற்றின நம்ம விரிவாக பேசும் பொழுது சில காலகட்டங்களாக நம்ம அதை பிரித்து பேசுவது ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம அனைவருமே இருக்கோம். பெண் சுதந்திரம், பெண் உரிமை அப்படி என்று எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி பெண் சுதந்திரம், பெண் உரிமை அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தே ஒரு பெண் சமுதாயம், ஒரு தலைமுறை காணாமல் போகிவிட்டது. பெண் சுதந்திரம், அதாவது நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா சட்டம் இயற்ற வேண்டும், பெண்களுக்கான உரிமை குரலாக சட்டங்கள் இயற்ற வேண்டும் என்று போராட்ட களத்தில் ஒரு தலைமுறைக்கான பெண் நம்ம அப்படியே அவங்க காணாமல் போய்விட்டார்கள். இன்று சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. ஆனால் இந்த சட்டம் கீழ்ப்பட்ட மக்களிடையே, குறிப்பாக பெண்களிடம் போய் சேர்ந்திருக்கிறதா என்று நம்ம கூர்ந்து கவனித்து பார்த்தோமானால், இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இன்னைக்கு அவங்க ஆட்சியாளர்களை தக்க வைத்து கொள்ளும் சூழலில் தான் அவங்க பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர்த்து சட்டமோ இல்லை ஒழுங்கு நடவடிக்கைகள் எதுவுமே இன்னைக்கு பெண்களுக்கான ஒழுங்கு நடவடிக்கை, அவங்களுக்கான உரிமைகள் எதுவுமே அவங்களுக்கு போய் சேரவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். இன்னைக்கு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் சராசரியாக முன்பு இருக்கும் காலகட்டத்தில் பார்த்தீங்கள் என்றால் ஒரு பெண் வேலைக்கு போவது என்பது அவசியமில்லாத ஒரு சூழலில் பெண்கள் இருந்தார்கள். குடும்பத்தை பார்க்க வேண்டும், குழந்தையை கவனிக்க வேண்டும், சமையலறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்திலேயே பெண்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று இருக்கும், அதாவது எக்கனாமிக்கல் என்று சொல்லப்போனால் வருமான ஓரியன்டாக பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு கட்டாயம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ தான் ஒரு சராசரியாக ஒரு குடும்பம் அவர்களுடைய அடிப்படை தேவைகளையாவது பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இன்று இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு எல்லா பெண்களுமே வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்றே சொல்லலாம் நாம் அதை. அந்த கலாச்சாரத்திற்குள் இன்னைக்கு பெண்கள் எந்தெந்த விதத்தில் அலைக்கடிக்கப்படுகிறார்கள், எந்தெந்த விதமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று பார்த்தோமானால் அதை சொல்வதற்கு இன்னைக்கு ஒரு நாள் பற்றாது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய துயரங்களை பெண்கள் தினந்தோறும் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு வேலைக்கு காலையில் ஒரு பஸ் ஏறி ஒரு வேலைக்கு ஒரு பெண் செல்கிறாள் என்றால் அந்த பஸ்ஸிலிருந்தே அவளுடைய போராட்டம் ஆரம்பிக்கிறது. அந்த இடத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்றால் இல்லை. ஆனால் இன்னைக்கு சட்டங்கள் எத்தனையோ சட்டங்கள் பெண் உரிமைக்கான சட்டங்கள் நிறைய இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்டீசன்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ விமன் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1986 என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. அது எதற்கென்று பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெண்ணை அவரை பற்றின ஒரு விஷயத்தை அவர்களை அவமதித்தோ இல்லை ஒரு பெண்ணை கேவலமான விதத்தில் சித்தரிக்கும் விதமாகவோ இல்லை ஒரு பெண்ணை அவமானப்படுத்தும் விதமாகவோ அவளுடைய ஆடையையோ அவள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு சமூக வலைதளமாகட்டும் எந்த ஒரு சமூக இடங்களாகட்டும் யாருமே குறிப்பிட்டு பேசவோ இல்லை அவமானப்படுத்தவோ கூடாது என்பதற்காக தான் அந்த சட்டம். ஆனால் இன்னைக்கு அந்த சட்டம் எத்தனை பெண்களுக்கு தெரியும்?
அந்த சட்டம் தெரியாத காரணத்தினாலே இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் வேலைக்கு செல்லும் அலுவலகத்தில் சென்று கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்களுமே இன்னைக்கு அந்த சட்டம் தெரியாதனால் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய வேலை. தனி ஒரு நபராக ஒரு அமைப்புகள் வந்து சமூக அமைப்புகள் வந்து எல்லா விஷயத்தையுமே கொண்டு போய் மக்களிடம் சேற்றுவது என்பது இன்றைக்கு சாத்தியமில்லாத விஷயம். காரணம் என்னவென்று பார்த்தீர்கள், இன்னைக்கு அவரவர் குடும்ப சூழல்களை வந்து ஒவ்வொருவருமே சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அனைவரும் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது தனிப்பட்ட ஒரு சமூக அமைப்போ ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நபர்களோ வந்து இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் கொண்டு சேர்க்க முடியாது. அந்த விதத்தில் இன்று இருக்கக்கூடிய அஇஅதிமுக அரசை பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு மக்கள் பாதுகாப்பு என்பதே இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு ஓரியன்டான சில விஷயங்களை அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தால் அது மக்களுடைய முட்டாள்தனம்தான். அதுவும் குறிப்பாக பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சூழலிலுமே வந்து இன்றைக்கி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் என்று ஒன்று உள்ளது. பெண்கள் வந்து அவர்கள் கருத்தரிக்கும் காலத்திலிருந்து அவர்கள் வந்து விடுபெடுத்து செல்வார்கள். அதாவது அவங்களுடைய டெலிவரிக்காக பிரசவத்திற்காக அவங்க வந்து விடுபெடுத்து செல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில் அவர்களால் வேலைக்கு வர இயலாது. அந்த வேலைக்கு வராத காலகட்டத்தில் அவர்களுக்கான சம்பளம் வந்து பாதியாகவோ இல்லை அந்த லேபர் ஆக்ட் படி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் வந்து தர வேண்டும். ஒவ்வொரு நிர்வாகமும் தர வேண்டும். ஆனால் இன்று இருக்கும் சூழலில் அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அரசாங்க வேலையில் இருக்கும் பெண்களுக்கு கிடைப்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தனியார் நிறுவனங்கள் அதை கண்டுகொள்வதே கிடையாது. இன்றைக்கி மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை வந்து எந்த ஒரு தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பெண்களுமே வந்து அவர்களுக்கு கிடைப்பதே கிடையாது. காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், எப்படி ஒரு பெண் வந்து வேலை விட்டு விலகியதுமே அவர்களுடைய சர்வீஸை வந்து நீக்கப்படுவது, அதன் மூலமா அவங்களுக்கு வரக்கூடிய இதர பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இதனால் வந்து ரத்து செய்து விடுகிறார்கள். இந்த லெட்டர் என்ன, பெண்கள் வந்து பிரசவத்திற்காகத்தான் போகிறார்கள் என்று அவங்க வந்து கடிதம் எழுதி அந்த ஹெச்ஆர் மேலாளரிடம் கொடுத்து செல்ல வேண்டும். அப்படி கொடுத்து செல்லும் பொழுது கூட அவர்களுடைய சர்வீஸ் கட் செய்யப்பட்டு அவர்களுடைய இதர சேவைகள் அனைத்துமே ரத்து செய்கிறார்கள். இதை வந்து நம்ம அனைவருமே ஒரு பெண்களுடைய கவனத்துக்கு இதை கட்டாயம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு சூழலில் இன்றைக்கி எல்லாருமே இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சமமாக வேலைக்கு போனால் மட்டும்தான் சராசரியாக ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் என்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இன்றைக்கி மகப்பேறுக்காக செல்லும் பெண்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்று கட்டாயம் இந்த அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அது கொண்டு போய் சேர்க்கணும் என்பதுதான் ஒரு அவசியமான ஒரு விஷயமாக இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. தனியார் நிறுவனங்களும் சரி அரசு நிறுவனங்களையே இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இன்னும் போய் சேரலை அப்படின்னும் போது கண்டிப்பாக அரசாங்கத்தை தான் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கும். இன்னும் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படின்னு பார்த்தா தினம் ஒரு செய்தி நம்ம நாளிதழ்களையும் பார்க்குறோம், ஊடகங்களையும் பார்க்குறோம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்னு. இந்த பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அதிமுக அரசு முழுமையா செயலிழந்து போச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தினம் ஒரு தகவல் வருது, அதை தட்டி கேட்க வேண்டிய காவல்துறையோ அதை பத்தின விஷயத்துல அக்கறையே எடுக்காம இன்னும் அங்க போய் ஒரு குற்றம் அப்படின்ற விஷயத்த சொல்ல போகும்போது கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு நிலை இன்னும் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி நிலை அதிகரிச்சுட்டு இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அரசாங்கம் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்து மக்களிடையே கொண்டு சேர்க்கும் பணியை வந்து அவங்க செய்ய தயாராக இல்லை. இன்றைக்கி அவங்க அரசாங்கத்தையும் தன்னுடைய பதவிகளையும் இன்று இருக்கக்கூடிய அஇஅதிமுக அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர்கள் இன்று இருக்கும் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ள நடவடிக்கை எடுப்பது போல மக்களுக்கான சேவைகள் பற்றின ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுடைய செயல்பாடு எதுவுமே கிடையாது. குறிப்பாக சொல்ல போனோம்னா இன்றைக்கி டாஸ்மார்க் அந்த ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டோம் என்றால் இதனால் பாதிக்கப்படுறது குடும்ப பெண்கள் தான். இதனால் முழுசாக பாதிப்படையக்கூடியவர்கள் குடும்ப பெண்கள் மட்டும்தான். ஆனால் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆரம்பத்தில் கண்பூச்சு வித்தை போல நாங்கள் வந்து குறைக்கப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கி அதை அதிகப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சில சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களே சொல்கிறார்கள், டாஸ்மார்க்கினுடைய அந்த விலை அதிகப்படுத்தினாலாவது குடிக்க செல்லாமல் இருப்பார்களா என்று கூறுகிறார்கள்.
ஆனால் அது எப்படி செல்லாமல் இருப்பார்கள்? இன்று வந்து அவங்களுடைய வருமானம் அதை மட்டுமே வந்து கருத்தில் கொண்டு இன்று இருக்கும் அஇஅதிமுக அரசு வேலை செய்து கொண்டிருக்கிறதே தவிர மக்களுடைய நலனுக்கான எந்த ஒரு வேலையுமே செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. குறிப்பாக சொல்லணும் என்று பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கி முக்கியமான இடங்கள் இருக்கக்கூடிய சில டாஸ்மாக் கடைகளை வந்து நீக்கணும் அப்படி என்று நம்மளுடைய நீதித்துறையில் வந்து இது விளக்கு கொடுத்தார்கள். ஆனால் அதையுமே வந்து இன்றைக்கி அரசு வந்து செய்ய தயாராக இல்லை. இவர்கள் அதற்காக மேல்முறையீடு போகிறார்கள். மக்கள் நலத்திட்டங்கள் எதற்குமே அவர்கள் மேல்முறையீடு போனதாக இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஆனால் அரசாங்கத்திற்கான வருமானம் விஷயத்தில் மட்டும்தான் அவர்கள் மேல்முறையீடு போகிறார்கள். இதனால் பாதிக்கப்படுவது வந்து மேல்தட்ட மக்கள் கிடையாது. இதனால் பாதிக்கப்படுவர்கள் வந்து அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய அன்றாட வேலைக்கு போய் அது மூலியமாக சம்பளம் வந்தால் மட்டுமே ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்தில் சாப்பாடு செஞ்சு தன்னுடைய 2 குழந்தைகளையும் சாப்பிட வைத்து தன் கணவனையும் சாப்பாடு அளித்து தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் என்று இருக்கக்கூடிய உறவுகளுக்கு எல்லாம் அந்த ஒரு வருமானத்தின் மூலியமாகத்தான் அவர்கள் இன்று அவர்கள் ஜீவனத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த டாஸ்மாக் கடையின் காரணமாக ஜீவனத்திற்கே வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. இது வந்து மக்கள் அறிந்த விஷயம். இது வந்து நம்ம தனிப்பட்ட ஒரு விஷயமாக இல்லாமல் பார்த்தால் கூட இது மக்களே அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். இன்றைக்கி சாதாரணமாக ஒரு வேலைக்கு போவர்கள் ஒரு 300 ரூபா சம்பளத்திலிருந்து ஒரு 600 ரூபா வரைக்கும் வாங்கக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளிகளுடைய குடும்பத்தில் வந்து அவர்கள் பாதியை வந்து டாஸ்மாக் என்று ஒதுக்கி விடுகிறார்கள். டாக்ஸ் போல, ஜிஎஸ்டி போல் அவர்களுடைய சம்பளத்தில் வந்து ஒரு பாதிக்கு மேலே வந்து இன்றைக்கி அவர்கள் செலவிடுறது பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மார்க்குக்காக தான் செலவிடார்கள். அப்போ மீதி இருக்கக்கூடிய சம்பளத்தை வைத்து இன்றைக்கி அரிசி என்ன விலைக்கு விற்கிறது, பருப்பு என்ன விலைக்கு விற்கிறது, மித்த குடும்பத்திற்கு தேவையான சோப்பு சீப்பு இதெல்லாம் என்ன விலைக்கு விற்கிறது என்று பாதி ஆண்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பெண்கள் தான் அதை வந்து ஒவ்வொரு தினம்தோறும் கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் சூழலில் இது வந்து ஆண்களுக்கும் சேர்த்து ஒவ்வொரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார செயல்பாட்டுகளை வந்து அரசாங்கம் முன்னிருந்து அதை செய்ய வேண்டும். இந்த சூழலில் இப்படி இருக்கிறது. இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்கான ஒரு செயல்பாட்டாக அரசாங்கம் ஒரு கருத்தில் கொண்டு ஒவ்வொரு சமுதாய பணியாக செய்ய வேண்டுமே தவிர்த்து இன்றைக்கி அதை வந்து செய்ய இன்று இருக்கக்கூடிய ஆளும் அரசு வந்து அதை தவறிவிட்டது என்று மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். இதை வந்து இன்னொன்று என்று பார்க்க போனால் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், பெண்களுக்கான இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்கிறது. எந்த ஒரு விதத்திலும் வந்து எங்கே ஒரு பெண் வந்து அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தான செயல்கள் ஏற்பட்டாலும் அது இன்றைக்கி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அதை பார்க்க போனோம்னா பெண்கள் சட்டம் இருக்கிறதே தவிர்த்து அதற்கான ஒரு தீர்வாக பெண்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. இன்றைக்கி ஒரு பெண்ணை வந்து 4 பேர் சேர்ந்து அவர்களை மானபங்கப்படுத்தினாள் என்றால் அவன் அடுத்த நாளே வந்து அவர்கள் வந்து 4 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தும் ஒரு விஷயம் செய்தித்தாளில் எல்லாமே வருகிறது. ஆனால் அதற்கான தீர்வு அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது. அப்போ இதற்கான அரசாங்கம் தான் இதற்கான முடிவுகளையும் அதற்கான தேவைகளையும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் விதமாக சில செயல்பாட்டுகளையும் விழிப்புணர்வு முகாம்களையும் நடத்த வேண்டும். ஆனால் இன்று இருக்கும் அஇஅதிமுக அரசு வந்து அவர்கள் ஆட்சியை காப்பாற்றுவதிலே தான் அவர்களுடைய பங்கை செலுத்துகிறார்களே தவிர்த்து மக்களுக்கு எந்த ஒரு இதுவுமே செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கும் பெண்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு மைனஸாகத்தான் நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒரு வழக்கறிஞரா, ஒரு பெண்ணா, பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கான உரிமைகள், அதற்கான சட்டம் அப்படின்னும் போது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சட்டங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு, அதை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் இன்றைக்கி வேலைக்கு போகும் பெண்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இப்படின்னு நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இப்போது இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பற்றி பேசும்போது அதற்கான சட்டம் இருக்குது. நம்ம தினசரி செய்திகளில் பார்க்குறோம். இதை குற்றம் அப்படின்னு நம்ம ஒரு கேஸை கொண்டு போனாலே அவங்களுக்கான ஒரு தண்டனைன்னு சொல்கிறீங்க. எந்த மாதிரியான ஒரு சட்டங்கள் இருக்குது? ஏன்னா அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை நம்ம இப்போ செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கும். அரசு செய்ய வேண்டிய பணியை ஒரு சமூகம், ஒரு ஊடகம் வாயிலாக நம்ம சொல்லணும். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு எதிர்த்து என்ன மாதிரியான ஒரு சட்டங்கள் இருக்குது? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டவுரி ஆக்ட் இருக்குது. அதாவது திருமணமான பெண்கள் திருமணம் ஆனதுக்கு பிறகு தன்னுடைய
கணவர் வீட்டார் தரப்பிலிருந்து அவர்கள் வந்து வரதட்சணை கேட்பதற்கு எதிராக டௌரி ஆக்ட் என்று இருக்கிறதுங்க. அதில் வந்து எப்படி என்று பார்த்தீர்களானால், ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவியிடம் வந்து எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், டௌரி என்றால் இன்றைக்கி வந்து சொல்ல வேண்டுமென்றால் இன்றைக்கி அந்த கலாச்சாரத்தில் வந்து அனைவருமே மூழ்கடிக்கப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கி ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பையன் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் படிக்க வச்சுருக்கோம், இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வந்திருக்கோம், அவன் ஒரு பையன் இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறான் அப்படின்னா பெண் வீட்டார் வந்து இந்த அளவுக்கு சீதனம் கொடுக்கணும் கட்டாயம். இன்றைக்கி கலாச்சாரம் அப்படிங்கிற பேரில் ஒரு பெண் வீட்டார் ஒரு மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கலாச்சார கட்டாயத்திற்கு அனைவருமே தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். அதுவும் ஒரு டௌரி ஆக்டின் கீழே வரக்கூடிய ஒரு விஷயந்தான். இன்றைக்கி ஒரு மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுக்கலன்னா மாப்பிள்ளை வீட்டார் வந்து அதை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலத்திற்கு வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. என் பையன் இந்தளவுக்கு நாங்கள் படிக்க வச்சுருக்குறோம், இந்தளவுக்கு சம்பளம் வாங்குகிறான், இது கூட உங்கள் அப்பா வீட்டில் செய்யலை, உங்கள் அம்மா வீட்டில் செய்யலைன்னு சொல்லக்கூடிய சில குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் பெண்கள் எதையுமே வந்து அவர்கள் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நம்ம இன்னும் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் பெண்கள் அவர்களுக்கென்று ஒரு வட்டத்திற்குள் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு பெண்களும் சரிசமமாக கல்வியிலும் உயர்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் குடும்பம் என்று வரும் பொழுது ஒரு பெண் சட்டத்தை பார்ப்பாளா குடும்பத்தை பார்ப்பாளா என்று பார்க்கும் பொழுது குடும்பத்தை தான் பார்ப்பார்கள். அந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பெண் ஒரு வட்டத்தை தாண்டி வெளிவர மாட்டாள் என்ற ஒரு அசாத்தியமான ஒரு தைரியத்தில் இன்னைக்கு இந்த மாதிரியான சில வேலைகள் வந்து சமூகத்தில் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், ஹிந்து மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட், முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட், இந்த மாதிரி எல்லா மேரேஜ் ஆக்ட் ஆகட்டும், தனிப்பட்ட முறையில் வேஜஸ் ஆக்ட், இன்றைக்கி நம்மளுடைய அரசியல் சாசனப்படியே பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கான சில உரிமைகள் வந்து நம்மளுடைய அரசியல் சாசன அமைப்பிலேயே இருக்குது. ஒரு பெண், அதாவது பெண் என்ற காரணத்தை காட்டி, ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற விதமாக பெண் என்ற காரணத்தை காட்டி ஒரு பெண்ணுக்கு வந்து சமூகத்தில் வந்து வேலை வாய்ப்போ இல்லை சரிசமமான சம்பளமோ தவிர்ப்பது வந்து அது வந்து அரசாங்கத்தினுடைய அரசியலமைப்பு சாசனத்திலேயே அதற்கான விரிவாக்கங்களும் அதற்கான தனி ஆர்டிகல்ஸும் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ எந்த ஒரு இடத்தில் பெண் வந்து தன்னை தாழ்வுபடுத்தப்படுகிறார்களோ அந்த இடத்தில் அரசியல் அமைப்பு சாசனமும் இருக்கிறது, அதே சமயம் லீகல் சட்டங்களும் பெண்களுக்காக உறுதுணையாக இருக்கின்றது. இன்றைக்கி அந்த சட்டங்களை வந்து பெண்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது மிக ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதுக்கு கட்டாயமாக அரசனுடைய முயற்சி இருந்தால் மட்டுமே அதை வந்து மக்களிடையே கொண்டு சேர்த்த முடியும். அப்படி என்றால் இன்றைக்கி அஇஅதிமுக அரசு வந்து அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எங்கே மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டால் தங்களுக்கு ஆபத்தாகி விடுமோ என்றுதான் அரசியலில் இருப்பவர்கள் பார்க்கிறார்களே தவிர்த்து அதை எப்படி கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்ற எந்த ஒரு செயல்பாட்டினையும் அவர்கள் எடுப்பதற்கு தயாராக இல்லை. தேவையில்லாத இடங்களில் ரோடு போடுவதும் இதற்கான அவர்களுக்கு ஆன வருமானங்களை மட்டுமே பார்க்கிறார்களே தவிர்த்து இந்த பெண்களுக்கு குறிப்பாக இன்றைக்கி பெண்கள் இல்லை என்றால் ஒரு சமூகம் கிடையவே கிடையாது. ஒரு பெண் கல்வி எவ்வளவு முக்கியம் என்று காலம் காலமாக நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஒரு ஆணுக்கு கல்வி போதிப்பதை விட ஒரு பெண்ணுக்கு கல்வி போதித்தால் அந்த குடும்பத்திற்கே வந்து உபயோகமாக இருக்கும் என்பது இன்று இல்லை, அது காலம் காலமாக வந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். இன்றைக்கு பெண் கல்வி வந்துவிட்டால் கூட இன்றைக்கு பெண்கள் வந்து எல்லா விதத்திலையும் கல்வியில் வந்து உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்தால் கூட கல்வி கற்றபின் அவர்களுடைய கரியர் என்று பார்க்க போனால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு அவர்களுடைய கரியர் வந்து கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அந்த கரியர் ஓரியன்டான விஷயத்தில் வந்து என்றைக்குமே பெண்கள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். சம்பளமாகட்டும், வேலை செய்யும் இடத்தில் அவர்களுக்கான லீவ் எடுக்கக்கூடிய, அதாவது விடுப்பு எடுக்கக்கூடிய முறைகளாகட்டும், இல்லை பெண்களுக்கு வந்து அவர்கள் இருக்கக்கூடிய அங்கே வேலை செய்யும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு விஷயமாகட்டும், இன்றைக்கி அந்த பாதுகாப்பு விஷயம் குறித்து கூட நம்மளுக்கு சட்டம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி தனியார் அலுவலகங்களில் குறிப்பாக சொல்ல பார்க்கணும் என்றால் இன்றைக்கி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலேயே ஒரு 10 பெண்கள் வேலை செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, எந்த ஒரு தனி அறைகளும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இன்றைக்கி அரசாங்க
அலுவலகங்களே சென்று கொண்டிருக்கு. ஆனால் சட்டப்படி பெண்கள் வேலை செய்யும் இடத்தில் அவர்களுக்கு தேவையான தனி அறைகள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு வேலை சூழலில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டிற்கான எல்லா விதமான அவர்களுக்கான அமைப்புகளும் தந்தாக வேண்டும் அரசு. ஆனால் இன்றைக்கு அரசு அலுவலகங்களை சென்று பார்த்தீர்கள் கூட இன்றைக்கி பெண்களுக்கு வந்து ஜென்ஸ் டாய்லெட், லேடிஸ் டாய்லெட் என்று பிரித்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கி அந்த சில அலுவலகங்களை இன்றும் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் தனித்தனியான டாய்லெட்ஸ் கூட இன்றைக்கு அரசாங்க அலுவலகங்களில் வந்து கிடையவே கிடையாது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களுக்கும் வந்து ஆடிட் என்ற பெயரில் வந்து அந்த ஒரு அலுவலகத்தை வந்து அந்த நிறுவனத்தை வந்து என்னென்ன குறைபாடுகள் இருக்குது என்று பார்ப்பதற்காக செல்ல வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு அரசாங்கம் வந்து பார்த்தீர்கள் என்றால் அரசு அலுவலகங்களையே அவர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள். இந்த தனியார் நிறுவனம் என்று நம்ம பார்க்க போனால் அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம எடுக்க முடியும்னு நம்ம யோசித்து பார்க்கணும். அதனால் இன்றைக்கி வந்து பெண்கள் தனியார் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாதுங்க. டு பி ஃப்ராங்காக சொல்லணுன்னா அவர்களுடைய சம்பளமாகட்டும், அவர்கள் ரெஸ்ட் ரூம், அதாவது அவர் கழிப்பிடங்களாகட்டும், அவர்கள் அமர்ந்து சாப்பிடுவதற்கென்று தனியாக இடம் ஒதுக்க வேண்டும். அவர்கள் ரெஸ்ட் எடுப்பதற்கு, அதாவது ஓய்வெடுப்பதற்கு என்பது பெண்களுக்கு தனியாக ஓய்விடங்கள் வந்து அவர்களுடைய லஞ்ச் டைம், அதாவது சாப்பாட்டு வேளையிலும் பிரேக் விடுற வேளையிலும் வந்து அவர்களுக்கு தனியான அறைகள் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கி எத்தனை நிறுவனங்கள் அது இருக்குது? இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? கடந்த 5 ஆண்டுகளும் ஆண்டு கொண்டு தான் இருந்தார்கள். இப்பொழுதும் அஇஅதிமுக அரசு தான் இருக்கிறது. ஆனால் இதற்கான ஒரு என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்று பார்த்தால் எதுவுமே எடுக்கவில்லை. இது வந்து இன்னுமே கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நிச்சயமா பெண்களுக்கான பாதுகாப்புடன் பேசும்போது ஆரம்பத்திலேயே நீங்கள் இந்த டாஸ்மாக் கடையை பற்றி சொல்லியிருக்கீங்க. இது இன்னும் ஊருக்குள்ளோர இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பெண்கள் இன்னைக்கு வீதியில் இறங்கி போராடுற ஒரு சூழல் பார்க்குறோம். பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு அதை அடைக்கணும்னு சொல்லும்போது அதுக்கே போராட வேண்டிய ஒரு சூழல் தான் எனக்கு இருக்குது. அந்த நேரத்தில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே வந்து ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுறதில்ல செய்திகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைய சூழலில் காவல்துறையோட செயல்பாடுகள் பெண்களுக்கு எதிராக எப்படி இருக்குது? இன்றைக்கி காவல்துறை செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை தன்னிச்சையாக செயல்படுற மாதிரியான ஒரு சூழலை வந்து இன்றைக்கி மக்கள் யாருமே பார்ப்பதில்லை. இன்றைக்கி ஒரு டாஸ்மாக் கடை வேண்டாம் என்று பெண்கள், அதாவது பாதிக்கப்படுறவங்க பெண்கள் தான், அதற்காக பெண்கள் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் தமிழகம் முழுவதிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லா அந்த டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாமே பெண்கள் தான் அதிகமாக போராட்டத்தில் இருக்கின்றார்கள். அதற்காக உண்ணாவிரதம் கூட சில இடங்களில் பெண்கள் இருக்கின்றார்கள். ஆனால் காவல்துறை அந்த பெண்களை அடக்கி ஒடுக்குவதில் தான் இருக்கிறதே தவிர்த்து அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், அறவழியில் தான் அவர்கள் உட்கார்ந்து போராடுகிறார்கள். அதையும் தாண்டி இன்னைக்கு காவல்துறையே வந்து அந்த பெண்களை தூண்டிவிடும் விதமாக உள்ளே சென்று அந்த கடையை வந்து புறக்கணிக்கும் விதமாக இன்றைக்கு காவல்துறையே ஒரு தேவையற்ற செயல்களில் வந்து ஈடுபடுத்தக்கூடிய ஒரு விதமாக இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது எல்லாத்துக்குமே ஒரு கவலை தரக்கூடிய ஒரு செயல்பாடாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. மேலும் சொல்லப்போனால் இன்று டாஸ்மாக் வேண்டாம் என்று போராடிய சில பெண்களின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ததாக கூட நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவிற்கு உண்மை என்று நான் இன்னும் அதை பார்க்கவில்லை. ஆனால் அதற்காக போராடினப்பட்ட பெண்களில் சில பேர்த்தை வந்து மிக கொடுமையான முறையில் அடிக்கவும் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து பெண்கள் மீது அடிக்கவே கூடாது. அது ஆண் போலீஸார் வந்து ஒரு பெண் மீது தடியடி நடத்துவதற்கு எந்த சட்டத்தில் எந்த ஒரு ஒரு பாயிண்ட் கூட கிடையவே கிடையாது. ஒரு 10 பெண்கள், ஒரு பெண் இருந்தால் கூட அந்த இடத்தில் பெண் காவலர்களைத்தான் நியமிக்க வேண்டும். அது ஹெட் கான்ஸ்டபிள் கேடருக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்கள் அங்கு இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் அங்கு இன்று பெண்கள் மறியல், அதாவது டாஸ்மார்க்குக்காக போராட்டம் செய்யும் மறியல் செய்யும் அந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கி அடிப்பவர்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மேல் ஆண் போலீஸார்கள் தான் அங்கே இருக்கிறார்களே தவிர்த்து அங்கே நீங்கள் அதிகமாக வந்து ஒரு ஃபீமேல் போலீஸுகளை வந்து நம்ம பார்க்க முடியறதில்ல. அப்போ சட்டம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? அப்போ காவல்துறை பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று நம்ம இன்னைக்கு ஒரு காவல்துறைக்கு போகணுனாலே இன்னைக்கு பயமாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இன்னைக்கு ஒரு பெண்கள் வந்து குடும்ப பிரச்சனைக்காக கூட
ஒரு காவல்துறையிடம் சென்று ஒரு புகார் அளிக்க வேண்டும் என்றால் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் இன்னைக்கு சட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு இந்த நிலைப்பாட்டை அவர்கள் கவனிக்க தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்களே இவர்களை தூண்டிவிடும் விதமாகத்தான் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இன்னைக்கு போலீஸ் அதிகாரிகள் என்று சொன்னாலே பெண்களுக்கு அதுவும் டாஸ்மார்க் ஓரியன்டாக போராடக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக எந்த இடத்துலையுமே பாதுகாப்பில்லை என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். ஏனென்றால் அங்கே சில ஆண்களும் இருக்கிறார்கள், அதிலே குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய ஆண்களும் இருப்பார்கள். அந்த இடத்தில் போலீஸ் ஒரு பெண் போலீஸார்கள் இல்லாத ஒரு போராட்டம் என்று இருக்கும் பொழுது அந்த குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த பெண்களை என்ன வேண்டுமென்றாலும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையாக இருக்கிறது. ஏனால் ஒரு இடத்தில் போலீஸ் தடியடி நடத்தும் பொழுது மக்கள் சிதறி ஓடுவார்கள். சிதறி ஓடும் பொழுது யார் எங்கு போவார்கள் என்று தெரியாது. அந்த கூட்டத்தில் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் ஒரு பெண்ணின் மீது என்ன செய்தாலும் அதை கண்டுகொள்ள ஆள் இருக்காது. அப்படி பார்க்க போனால் இது டாஸ்மார்க்குக்காக போகப்பட்ட அது பெண்களுடைய அவர்களுடைய டோட்டலாக ஒரு பெண்ணினுடைய அவர்களுடைய ஒரு விமன் ஹராஸ்மெண்ட் என்று சொல்வார்கள். இன்றைக்கி அந்த ஒரு கலவரத்தில் ஒரு பெண்ணை எங்கு யார் என்ன தொட்டாலும் எதுவுமே நம்ம புகாராக கூட கொடுக்க முடியாது. அது அந்த இடத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று தானே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழலை நம்ம இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி இருக்க சூழலில் காவல்துறை அதனுடைய கடமையை செய்வதற்கு தவறிவிட்டது தான் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக டாஸ்மார்க் கடை பிரச்சனைகளில் பெண்கள் சூழ்ந்து போராட்டம் நடத்தும் இடத்தில் நிச்சயமாக காவல்துறை தன்னுடைய நிலைப்பாட்டை நிறுத்தாவது மிகவும் வருத்தமளிக்கிற ஒரு செயலாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக மேடம், ஒரு வழக்கறிஞரா ஒரு பெண்ணா இன்னைக்கு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு, பெண்களுக்கான தேவை, உரிமைகள் இதெல்லாம் பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும் போது அது அரசாங்கத்தோட முக்கியமான ஒரு கடமை. அந்த கடமையிலேருந்து எவ்வளோ தூரம் தவறி போனதுனால இன்னைக்கு பெண்கள் முழுமையாக பாதிக்கப்படுறாங்க. காவல்துறை தன்னிச்சையாக செயல்படுறதில்லை அப்படின்னும் போது அரசாங்கத்தோட ஒத்துழைப்போடு தான் இன்னைக்கு பல விஷயங்கள் அரங்கேறுது. அப்படின்னும் போது ஒரு செயலிழந்து போன அதிமுக அரசோட நடவடிக்கைகள்னால பெண்களோட நிலை இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கிற ஒரு சூழலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதையெல்லாம் ஒரு விழிப்புணர்வு தேவை, இதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு தேவைன்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி. பல நிகழ்வுகளை எளிய முறையில் எடுத்துரைக்கும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழில் எத்தனையோ நூல்கள் வந்திருக்கின்றன. ஆனால் எல்லா நூல்களும் காலத்தை வென்று வாழும் என்று சொல்ல முடியாது. அதே போல ஒரு எழுத்தாளர் எழுதுகிற அத்தனை நூல்களும் சிறப்பானவையாக இருக்கும் என்றும் சொல்ல முடியாது. தன் வாழ்நாளில் மிகச்சிறந்த ஒரு நூலையாவது எழுதிவிட வேண்டும் என்கிற வேட்கை எல்லா எழுத்தாளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் இருக்கும். அப்படி தன் வாழ்நாளில் குறிப்பிடத்தக்க மிகச்சிறந்த ஒரு நூலை அண்மையில் தன்னுடைய 90வது வயதில் தமிழ் அறிஞர் சிலம்பொலி செல்லப்பனார் அவர்கள் தமிழ் உலகிற்கு தந்திருக்கிறார்கள். செம்மொழி தமிழின் அகப்பொருள் களஞ்சியம் என்பது அந்த நூலினுடைய பெயர். 1, 2 அல்ல, 14 மடலங்கள், 14 வால்யூம்ஸ் என்று சொல்கிறோமே, அப்படி மடலங்களாக அந்த புத்தகத்தை அவர் தந்திருக்கிறார். அண்மை காலத்து மக்கள் அறிந்து கொள்வதற்காக தொன்மை கால இலக்கியங்களை அவர் கொண்டு வந்து தந்திருக்கிறார். அதில் 8 தொகையில் இருக்கிற 5 நூல்கள், 14 கீழ்கணக்கில் இருக்கிற 9 நூல்கள், மொத்தம் 14 நூல்களிலிருந்து பல பாடல்களை எடுத்து தொகுத்து வகுத்து அந்த நூலில் நமக்கு ஒரு பெரு விருந்தாக சிலம்பொலியார் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அது அவருடைய வாழ்நாள் சாதனை என்று சொல்லலாம். ஏறத்தாழ 20 ஆண்டுகள் ஓய்வு கிடைக்கிற போதெல்லாம் எழுதி 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 சேர்த்த அந்த செல்வம்தான் இன்றைக்கு தமிழுக்கு கொடையாக வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த விழாவில் பேசுகிற போது கவிஞர் வைரமுத்து அவர்கள் அந்த வெளியீட்டு விழாவிலே குறிப்பிட்டார், 90 வயது தமிழ் அறிஞர் சிலம்பொலியார் இந்த நூலை எழுதியிருப்பதும் 94 வயதை நிறைவு செய்திருக்கிற இனமான பேராசிரியர் அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதும் தமிழுக்கு கிடைத்திருக்கிற பெருமை என்று குறிப்பிட்டிருக்கிறார். 50, 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு பிறவே மனிதர்கள் சோர்ந்து விடுகிறார்கள். ஆனால் 90 வயதில் நூல் எழுதுவதும் 94 வயதில் அதனை வெளியிடுவதும் நம் சமூகத்திற்கு, நம் வாழும் காலத்திற்கு நமக்கு கிடைத்திருக்கிற பெருமை என்று சொல்ல வேண்டும். அந்த
அகப்பொருள் களஞ்சியம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெறும் தமிழ் அறிஞர்கள் புலவர்களுக்கான நூல் இல்லை. சாதாரணமாக மக்கள் படித்தாலும் புரிந்து கொள்ளுகிற அளவில் சங்க இலக்கிய பாடல்களுக்கு மிக எளிமையான உரை, அதற்கு பிறகு அதற்கு விளக்கம், அதில் உள் உரையாக இருக்கிற செய்தி, இறைச்சி போன்றவைகளையெல்லாம் அந்த புத்தகத்திலே ஐயா அவர்கள் தந்திருக்கிறார். ஒரு பாடலை எடுத்துக்கொண்டால் அது எந்த நூலில் இருக்கிறது, எத்தனையாவது பாடல், எழுதியிருக்கிற ஆசிரியர் யார், அது எந்த திணையில் வந்திருக்கிறது என்கிற செய்திகள் முதலில் தரப்பட்டு, பிறகு பாடல், அதற்கு பிறகு பொருள், அதற்கு பின்னால் விளக்க உரை என்று இது முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், 2586 சங்ககால பாடல்களை, அதாவது செம்மொழி தமிழ் தந்த நமக்கு பாடல்களை எல்லாம் எடுத்து அவற்றை இந்த நூல்களில் வகைப்படுத்தி இருக்கிறார் ஐயா சிலம்பொலியார் அவர்கள். வகைப்படுத்துதல் என்றால் எப்படி? நான் முதலில் குறிப்பிட்டதைப் போல அந்தந்த இலக்கியங்களிலிருந்து அகத்துறை பாடும் செய்திகளை, திருக்குறள் உட்பட, நாலடியார் உட்பட அகத்துறை பாடல்களை எடுத்து அவற்றில் இருக்கிற அந்த 2586 பாடல்களில் எந்தெந்த பாடல்களெல்லாம் பாங்கியர் கூட்டம் பற்றி பேசுகிறது, எது உடன்போக்கு பற்றி பேசுகிறது, எது பிரிவு துயர் பற்றி பேசுகிறது என்று பல்வேறு வகையாக பிரித்து அந்த ஒவ்வொரு தலைப்பின் கீழும் வெவ்வேறு இலக்கியங்களில் இருக்கிற பாடல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. எனவே சங்க இலக்கியத்தில் உடன்போக்கு பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் உடன்போக்கு தான் மிக கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கிற பாடல்களாக இருக்கின்றன. அந்த உடன்போக்கு என்பது எப்படி, அதனை எப்படி சங்ககாலத்து மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொரு இலக்கியமாக, நற்றிணையிலே, குறுந்தொகையிலே எங்கே இருக்கிறது என்று நாம் தேட வேண்டாம். இந்த செம்மொழி தமிழின் அகப்பொருள் களஞ்சியம் என்கிற இந்த 14 நூல்களில் எந்த நூலில் உடன்போக்கு இருக்கிறது என்று எடுத்து பார்த்தால், உடன்போக்கு பற்றி இந்த 2586 பாடல்களில் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது அந்த பகுதியில் தரப்பட்டிருக்கிறது. இயல்பாக சொல்வார்கள், வாழைப்பழத்தை கூட தோலை உரித்து கொடுப்பது என்று. அதுபோல அனைத்தையும் தேடி, அனைத்தையும் தமிழ் இனத்திற்காக, தமிழ் மக்களுக்காக தேடி எடுத்து வகைப்படுத்தி எந்தெந்த பாடல் எங்கெங்கு வருகிறது, என்ன தொடர்பு, என்ன உள்ளுரை, என்ன நயம் என்கிற எல்லாவற்றையும் விளக்கி இருக்கிற ஒரு பெரும் பணியை அந்த 14 மடலங்கள் செய்து முடித்திருக்கின்றன. ஐயா அவர்கள் அதனை எழுதி முடிப்பதற்கு 20 ஆண்டுகளை எடுத்து கொண்டிருக்கிறார் என்றால், நிதானமாக படித்து முடிக்க நமக்கே ஓராண்டு ஆகும். எனவே அதனை எடுத்தவுடனே ஒரு வாரம் 10 நாளில் படித்து விட முடியாது. அந்த பாடல்களின் நயம் உணர்ந்து, நயம் அறிந்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏறத்தாழ 6 மாதத்திற்கு குறையாமல் தொடர்ந்து படிக்கிறவர்களுக்கே அது ஆகும் என்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பணியை தமிழுக்கு செய்து தந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். தமிழ் இலக்கியத்தில் அகம் புறம் என்று 2 பிரிவுகள் உண்டு என்றாலும் அகப்பாடல்கள்தான் எண்ணிக்கையிலே கூடுதலாக இருக்கின்றன. இந்த அகப்பாடல்கள் பற்றிய ஒரு மிகச்சிறந்த ஆய்வு நூலை ஏற்கனவே மறைந்த தமிழறிஞர் மாசுப்பா மாணிக்கனார் அவர்கள் எழுதியிருக்கிறார். தமிழ் காதல் என்ற அந்த நூலுக்கு பெயர். அது மிக தரமான ஆய்வு செய்திகளை கொண்டிருக்கிற கட்டுரைகளை உள்ளடக்கிய நூல் என்றாலும் அது சாதாரண மனிதர்கள் படித்து புரிந்து கொண்டு விட முடியாது. சாதாரண என்றால் இந்த தமிழ் துறையில் அறிவுடைய, தமிழ் படித்திருக்கிறவர்களை தவிர மற்ற யாராக இருந்தாலும் மிக எளிதில் படித்து விட முடியாது. எப்படி விலங்கியலிலே ஒரு புத்தகம் வருகிறது என்றால் அதை வரலாற்றுத் துறையில் இருக்கிறவர்கள் கூட படிக்க முடியாதோ, எப்படி கணிதத்துறையிலே வருகிற புத்தகத்தை தாவரவியல் படித்தவர்கள் படித்து புரிந்து கொண்டு விட முடியாதோ, அப்படி தமிழ் துறை அறிஞர்களால் மட்டுமே அல்லது குறைந்தது தமிழில் புலமை வாய்ந்தவர்களால் மட்டுமே படித்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய நூல் தமிழ் காதல் என்று சொன்னால், சிலம்பொலியார் அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கிற இந்த நூல் வரிசை இருக்கிறதே, இது படிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டால் தமிழ் துறையில் இல்லாதவர்களுக்கும் கூட இயல்பாக புரியும். தமிழ்துறை அல்லாத வேறு துறைகளிலும் பயிற்சி இல்லாத சாதாரண மக்கள் கூட படிக்க தொடங்கினால் பாடல்களை புரிந்து கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு இதிலே உரைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் நமக்கு ஒரு மனத்தடை இருக்கிறது. 2 விதமான மனத்தடைகள் என்று சொல்ல வேண்டும். ஒன்று, செம்மொழி தமிழ் என்று சொன்ன உடனேயே
இதெல்லாம் நமக்கு உரியதில்லை, இது வெறும் தமிழ் புலவர்களுக்கு உரியது என்று விலகி போய்விடுகிற அதை தொடுவதற்கான மனத்தடை ஒன்று. இரண்டாவது, ஒரு சின்ன புத்தகமாக இருந்தால் படிக்கலாம், கொஞ்சம் பெரிதாக இருந்தால் கூட படிக்கலாம். இது என்ன, ஒவ்வொரு புத்தகமும் ஒரு 350 பக்கங்களில் 14 தொகுதிகள் இருக்கின்றனவே, இதனை எப்படி நம்மால் படிக்க முடியும் என்கிற மனத்தடை இருக்கிறது. இதனை ஒவ்வொரு பக்கமாக வரிசையாக படித்து கொண்டு போக வேண்டும் என்பதில்லை. தலைப்பை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த தலைப்பில் இருக்கிற அந்த தொகுதியை முன்வைத்து கூட நாம் படிக்கலாம். படித்தால் புரியும், அந்த மனத்தடையை அகற்றலாம். 14 தொகுதிகளையும் ஒன்றாக படித்துவிட வேண்டும் என்பதல்ல, விட்டு விட்டும் நாம் விரும்பியதை ஏற்றும் படிக்கலாம். எனவே மனத்தடைகளை அகற்றிவிட்டு இந்த நூல் தொகுதிகளுக்குள் நாம் நுழைந்தால் சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை அறிந்து கொள்வதற்கு அது பேருதவியாக இருக்கும். நாம் தமிழர்கள் என்றால் நம் மண்ணின் வரலாறும் நம் மண்ணின் இலக்கியமும் நம் அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அவற்றை தெரிந்து கொள்வதற்கு தன் வாழ்நாளில் பல ஆண்டுகளை ஒதுக்கி உடைத்து இவற்றையெல்லாம் வகைப்படுத்தி தந்திருக்கிற சிலம்பொலியார் அவர்களினுடைய நூல்களை தமிழ் இனம் பயன்படுத்தி பயன் பெற வேண்டும். அவருக்கும் இந்த தமிழ்கூர் நல்லுலகம் என்றைக்கும் நன்றி சொல்ல வேண்டும். கற்ற கல்விக்கு ஏற்ப வேலைவாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகின்றது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ற வேலைவாய்ப்புகள் என்ன என்பதை பற்றியும் வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் என்ன என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் ஒரு பட்டதாரி இளைஞர் என்ன மாதிரியான அரசு துறை நிறுவனங்கள்லையோ அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள்லையோ என்ன மாதிரி பணிகள்லாம் இருக்குது, அந்த பணிகளுக்கான தேர்வு முறை என்ன, அந்த தேர்வுகள் யார் யார் நடத்துகிறாங்க, அந்த தேர்வுக்கு எப்படி தயாராகணும், அந்த தேர்வு முறையில் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் என்ன இருக்குது, இதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில் நான் போன வாரம் ஐஎஃப்எஸ் தேர்வுகள் குறித்து பேசணும். அதாவது ஐஎஃப்எஸ் தேர்வுகளில் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் என்னெல்லாம் பேப்பர்ஸ் இருக்குது, அதுக்கு எத்தனை பேப்பருக்கு என்னென்ன ஸ்டேஜஸில் அந்த எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா போன வாரம் முடிக்கும் போது நாம் அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ பற்றி பேசணும். அப்போ நான் என்ன சொன்னேன், இன்டர்வியூ பற்றி நம்ம அடுத்த வாரம் பேசலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு ஆளுமை தேர்வு. ஐஏஎஸ் தேர்வாகட்டும் அல்லது இந்த ஐஎஃப்எஸ் தேர்வாகட்டும், இந்த ரெண்டுலேயுமே ஆளுமை தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இன்டர்வியூ அப்படின்னாலே அது ஒரு ஆளுமை தேர்வு தான். எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலுமே ஆளுமை தேர்வு தான். அது ஹெச்ஆர், அது ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டுடைய தியரி பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இஸ் ஓரல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாய்மொழியாக ஒருவருடைய தகுதியை, ஒரு பணிக்கு அவர் தகுதியானவரா அப்படிங்கிறத வாய்மொழியான கேள்விகள் மூலமாக அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டு அந்த கேள்விகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பதிலை வைத்து ஒரு பேனல் ஆஃப் மெம்பர்ஸ், ஒரு குழுவாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளோ அல்லது எமினன்ட் பர்சன்ஸோ உட்காந்து அசஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் இன்டர்வியூன்னு சொல்லுவோம். அறிவை பரிசோதிப்பதற்கான நேர்முக தேர்வுன்னு ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு கேட்டகரி ஆஃப் இன்டர்வியூ தான் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆளுமையை பரிசோதிக்கக்கூடிய ஒரு நேர்முக தேர்வு. இப்போ பொதுவாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு, அதாவது ஆஃபீஸர் லெவலுக்கு, ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு தலைமை வகிக்கக்கூடிய ஒரு பதவிகளுக்கான இன்டர்வியூ அப்படின்னு நேர்முக தேர்வு அப்படின்னு சொன்னால் அதில் பொதுவாக அறிவை பரிசோதிப்பதை விட ஆளுமையை பரிசோதிப்பதற்கு தான் முக்கியத்துவம் தரப்படும். அதனால தான் இந்த பட்டதாரி இளைஞர்கள் அல்லது இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன புரிஞ்சுக்கணும், மாணவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜஸில், இப்போ நான் சொல்கிறது போட்டித் தேர்வுக்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் கல்லூரிகளில் ஃபைனல் இயர்லையோ தேர்ட் இயர்லையோ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கேம்பஸ் இன்டர்வியூ வரும்போது கூட நீங்கள் இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த இன்டர்வியூ ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்கிறேன் இல்லையா, ஒரு ஹைரார்க்கியில் லோயர் லெவல் போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு லெவல் போஸ்ட் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் அறிவு சார்ந்த விஷயங்களுடைய தேவை அந்த பணிக்கு இருக்குமே ஆனால் அந்த நேர்முகத் தேர்வு, அந்த பணிக்கான நேர்முகத் தேர்வில் அறிவை பரிசோதிப்பதற்கான கேள்விகள் அதிகமாக இருக்கும். உதாரணமாக கேம்பஸ் இன்டர்வியூக்கு போய் உட்காருறீங்கன்னு சொன்னால் அதில் உங்களுடைய அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கொலாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க. அந்த ஸ்கொலாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை பேஸாக வச்சுக்கிட்டு அந்த ஸ்கொலாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் புரிஞ்சு படிச்சிருக்கிறீங்களா, உங்களுக்கு கான்செப்ஷுவல் நாலேஜ் இருக்குதா அப்படின்னு உங்களுடைய அறிவை அதிகமாக பரிசோதிக்கக்கூடிய கேள்விகள் இருக்கும். கார்ப்பரேட் இன்டர்வியூக்கு போன மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்,
ரெண்டு விதமான கார்ப்பரேட் இன்டர்வியூ, ரெண்டு விதமான இன்டர்வியூ இருக்கும். முதல்ல வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஹெச்ஆர் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூங்கிறது வந்து அறிவு சார்ந்த நேர்முகத் தேர்வு, ஹெச்ஆர் இன்டர்வியூங்கிறது வந்து ஆளுமை சார்ந்த நேர்முகத் தேர்வு. இந்த அறிமுகம் வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு விஷயம் நான் மறுபடியும் ரீகேப்சுலேட் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, நேர்முகத் தேர்வை இரண்டாக பார்க்கலாம், இரண்டு பிரிவாக பிரித்து கொண்டு அணுகலாம், இரண்டு பிரிவாக பிரித்து கொண்டு பார்க்கலாம். அறிவை பரிசோதிக்கக்கூடிய நேர்முகத் தேர்வுகள், அதுதான் டெக்னிக்கல் இன்டர்வியூன்னு சொல்கிறது, நாலேஜ் பேஸ்ட் இன்டர்வியூன்னு சொல்கிறது. இன்னொன்று ஆளுமையை பரிசோதிக்கக்கூடிய இன்டர்வியூன்னு சொல்கிறது, அதுதான் பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்கிறது. பொதுவாக வந்து சில கார்ப்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சீனியர் லெவல் பொசிஷன் அப்படின்னு வரும்போது டெக்னிக்கலாகவும் பார்ப்பாங்க, மிட் சீனியர் லெவலில் வரும்போது டெக்னிக்கலாகவும் பார்ப்பாங்க, ஆளுமையும் பார்ப்பாங்க. அதனால தான் டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஹெச்ஆர் இன்டர்வியூ ரெண்டும் தனித்தனியாக வரும், தொடர்ச்சியாக வரும். இன்னொன்று, வெறும் அறிவை மாத்திரம் சோதிக்கக்கூடிய இன்டர்வியூ. இப்போ கேம்பஸ் இன்டர்வியூலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 80% நாலேஜ் பேஸ்ட் இஷ்யூஸை தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு பணிக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் உங்களுடைய கல்லூரியில் படிச்சிருப்பீங்க, பல்கலைக்கழகங்கள் நடத்தக்கூடிய தேர்வின் அடிப்படையில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுக்கு சொல்லும், உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டை படித்து புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு. நிஜமாகவே புரிஞ்சிட்ருக்கீங்களா, அந்த புரிதல் சரியான புரிதலாக இருக்குதா, அந்த புரிதல் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணக்கூடிய அளவில் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் அப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கிற 20% வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆளுமையை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஆளுமையை பரிசோதிக்கக்கூடிய இன்டர்வியூ அல்லது நேர்முகத் தேர்வு அப்படிங்கிறது தான் வந்து ஐஏஎஸ் தேர்வுகளுக்குமானும் சரி, ஐஎஃப்எஸ் தேர்வுகளானாலும் சரி, இது போல் இருக்கக்கூடிய குரூப் 1 அண்ட் குரூப் ஏ அண்ட் அபவ் இருக்கக்கூடிய அரசாங்க பணிகளானாலும் சரி, பொதுத்துறை நிறுவனங்களுடைய பணிகளானாலும் சரி, தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்புகள் உங்களுக்கு இருக்குதான்னு பார்க்குறது தான் அந்த ஆளுமை தேர்வினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஆளுமை தேர்வு அப்படின்னா என்ன, ஆளுமை தேர்வில் இருக்கக்கூடிய ஆளுமையை பரிசோதிக்கக்கூடிய நேர்முக தேர்வுனா என்ன, அதில் வந்து ஆளுமைனா என்னன்னு தெரியாமல் அந்த நேர்முக தேர்வை நாம் வந்து அணுக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அப்போ ஆளுமைனா என்ன, ஆளுமை அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்ன சொல்லணும்னா பர்சனாலிட்டின்னா என்ன, பர்சனாலிட்டிங்கிறது வந்து அவுட்வேர்ட் பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குது, இன்வர்ட் பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு மனிதனுடைய தோற்றம், இப்போ உதாரணமாக நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் என்னை வந்து எப்படி தோற்றம் அளிக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி. என்னோடய இன்னர் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நான் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் என்ன நினைக்கிறேன், வாழ்க்கையை நான் எப்படி பார்க்கிறேன், என்னை நானே நான் எப்படி பார்க்குறேன், எனக்கு ஒரு பணி அப்படின்னு வந்துன்னா அந்த செயல், அந்த வேலையை நான் எப்படி பார்க்குறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து என்னுடைய இன்னர் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்போ அவுட்வேர்ட் பர்சனாலிட்டிங்கிறது என்ன சார், நான் வந்து நல்ல இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சமுதாய அளவில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஒருத்தர் உயரமாகவும் நல்ல கலராகவும் வெள்ளையாகவும் இருந்தாலும் அவர் வந்து அழகாக, பார்ப்பதற்கு அழகாக இருந்தால் நல்ல பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அல்ல. அவுட்வேர்ட் பர்சனாலிட்டி நான் சொல்கிறது வந்து அது கிடையாது. யாராக இருந்தாலும் அவர் குட்டையாக இருக்கிறாரா, உயரமாக இருக்கிறாரா, கருப்பாக இருக்கிறாரா, கலராக இருக்கிறாரா, அதெல்லாம் வந்து விஷயமே கிடையாது. அவுட்வேர்ட் பர்சனாலிட்டிங்கிறது வந்து தன்னை அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார், அல்லது அவர் வந்து அவருடைய அவுட்வேர்ட் பிஹேவியர் எப்படி இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே இந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்திற்கான இந்த ஃபோரம்க்கு ஏற்ற மாதிரி என்னுடைய உடைகள் இருக்கின்றனவா, அது ரொம்ப அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி. அந்த உடையை நான் தேர்ந்தெடுக்கிற போது என்ன அக்கேஷனுக்கு நான் போகிறனோ அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி உடையை தேர்ந்தெடுக்கிறேன்னா, இப்போ நான் வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் பேச வர்றேன் அப்படின்னா ஒரு திருமணத்துக்கு போகிற மாதிரியான உடையோடு நாங்கள் வர முடியாது. ஒரு திருமணத்துக்கு நான் போகிறேன்னா டிவி ப்ரோக்ராம் போகிற மாதிரி ஒரு ஃபார்மலோடு நான் போக முடியாது. இன்னொரு ஆங்கிள் இருக்குது, என்னுடைய திருமணமா அல்லது இன்னொருத்தருடைய திருமணமா, எந்த அளவுக்கு அது முக்கியம். நான் வந்து ஒரு அஃபீஷியல் லெவலில் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன்னா, இல்லை என்னோடய சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போகிறேன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு நாம் சொல்கிறது. இந்த அவுட்வேர்ட் மார்க்குங்கிறதுல வந்து எப்படின்னா, நாம் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய உடை அது நம்மளுடைய உடல் சார்ந்து, அது நம்மளுடைய கலர் காம்ப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, நம்மளோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, நம்ம எந்த ஃபோரமுக்கு போகிறோமோ அந்த ஃபோரமுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவுட்வேர்ட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். அவருடைய தோற்றம் அல்ல, அவருடைய இயற்கையான தோற்றம் அல்ல. அதை வந்து நினச்சி குழப்பிக்கக்கூடாது. இந்த அவுட்வேர்ட் மார்க்கை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது, இது வந்து உடை அளவில் மட்டும்தான். இது உடை அளவுக்கு தவிர நான் என்னுடைய தன்னம்பிக்கையை என்னுடைய நடவடிக்கைகளில் செயல்களில் வெளிப்படுத்துகிறேனா, நான் நடக்கிறது எப்படி நடக்கிறேன், உட்காரது எப்படி உட்கார்றேன், இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம். இது குறித்து நம்ம தொடர்ந்து ஃபர்தராக பேசுவோம். அடுத்த எபிசோடில் வந்து தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். அவுட்வேர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி என்ன,
அதுக்கப்புறம் இன்வர்ட் மார்க் ஆஃப் பர்சனாலிட்டி என்ன, இன்னர் பர்சனாலிட்டி எப்படி வெளிப்படுத்துறது, அதை எப்படி வந்து ஒரு நேர்முக தேர்வில் வெளிக்கொண்டு வருவாங்க, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடுத்த எபிசோடில் நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். நன்றி, வணக்கம்.